வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4, 5 ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உலக பலாப்பழ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4 பார்த்தீங்கன்னா உலக பலாப்பழ தினம் அனுசரிக்கப்படுகிறது. கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாநில பழம் என்பது பலாப்பழமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெம்பங்கோட்டை, விருதுநகர். இந்த வெம்பங்கோட்டை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்களால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 8 இடங்களில் அகழ்வாய்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வெம்பங்கோட்டை. இது விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு. இந்த வெம்பங்கோட்டையில் 3வது கட்ட அகழ்வாய்வு பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. இந்த அகழ்வாய்வில் பார்த்தீங்கன்னா புதியதாக சங்கு வளையல்கள், சுடுமண் கருப்பு நிற பதக்கம், அப்புறம் மாவுக்கள், தொங்கனி போன்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 77வது லோகார்னா திரைப்படம் திருவிழா நடைபெறும் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. இந்த 77வது லோகார்னா திரைப்பட திருவிழா பார்த்தீங்கன்னா அதில் பெருமை மிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற விருது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய நடிகரான பாலிவுட் ஆக்டர் ஷாருக்கான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தருவதாக பார்த்தீங்கன்னா அவரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியமனங்கள். இந்த நியமனங்களில் பார்த்தீங்கன்னா வித்யுத் ரஞ்சன் சாரங்கி என்பவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஎன் கங்காதர். பிஎன் கங்காதர் பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவராக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளின் முறைமன்ற நடுவராக பொறுப்பேற்றவர். இந்த உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சி அமைப்பில் முறைமன்ற நடுவராக பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேசன் காசிராஜன். இந்த மகேசன் காசிராஜன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. இவர் பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் பதவி வகிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் கனத்ரா அவர்கள். இந்த வினோத் கனத்ரா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய திரைப்பட தயாரிப்பாளர். அதாவது 7வது நெல்சன் மண்டேலா குழந்தைகள் திரைப்பட விழாவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த விருது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 18வது வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பையா நல்லமுத்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 18வது வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வனவிலங்கு திரைப்பட தயாரிப்பாளர். 18வது மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த விருது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்னி கரிக்கன். இந்த ஜென்னி கரிக்கன் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா கனடாவின் முதல் பெண் முப்படை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கனடாவின் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ரூட்டோ என்பவர் தான் பார்த்தீங்கன்னா கனடாவின் பிரதமராக பார்த்தீங்கன்னா தற்போது பதவி வகித்து வருகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகின் முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்த நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃப்ரீடம் 125. இந்த பஜாஜ் ஃப்ரீடம் 125 என்ற நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா உலகின் முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்துள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஹெட்ஜ் 2024. இந்த ஃப்ரீடம் ஹெட்ஜ் 2024 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முத்தரப்பு கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த முத்தரப்பு கூட்டு இராணுவ பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அமெரிக்கா, 2வது ஜப்பான், 3வது பார்த்தீங்கன்னா தென்கொரியா. இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போர் கூட்டு இராணுவ பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஹெட்ஜ் 2024. இது நடைபெறக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சீனக்கடல். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில்.
ஓகே கைஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.